வெல்கம் டு பண்டைய ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி as well as டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 எக்ஸாம் மட்டும் இல்லை, பட் நம்மளோட ஃபோக்கஸ் இதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். பட் என்டையர் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம கம்பைல் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். அக்டோபர் 2025 வரைக்கும் ஒரு 12 மாதம். அதே மாதிரி இது வரைக்கும் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினையும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ எக்கனாமி பொருளாதாரத்தில் இது வரைக்கும் வந்த கொஸ்டின் ஒரு குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம காமிக்கிறோம், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா எப்படி கொஸ்டின் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அடிஷ்னலி நம்மக்கிட்ட டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேரிஷன் தான் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ஆப்டிடியூட் டாபிக் வைஸ் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். பொது தமிழ் டாபிக் வைஸ் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது டாபிக் வைஸ் படித்து வச்சுருக்கோம். அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது யார் இன்ட்ரெஸ்டோட எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.